பேசாம ஒரு ஆட்டோவை பிடிச்சு போலாம். இந்த பைய வேற என்கிட்ட கொடுத்துட்ட. இத தூக்கிட்டு என்னால நடக்க முடியல. ஏமா, நடக்கிற தூரத்துல தானே வீடு இருக்கு, இதுக்கு ஒரு ஆட்டோவா? ரெண்டத்துக்கு அவன் வேற 100 ரூபாய் கேட்பான். யாரு? அஞ்சலிமா. பரவாயில்லையே, நம்ம ஞாபகம் எல்லாம் அவளுக்கு இருக்கா? பேசு பேசு, என்ன சொல்றான்னு கேப்போம். ஹலோ அஞ்சலி, என்ன போன்லாம் பண்ணிருக்க? இப்ப எங்க இருக்கீங்க நீங்க? மார்க்கெட்ல காய்கறி வாங்கிட்டு எல்ஜி ரோட் வழியே நடந்து போயிட்டு இருக்கோம். அங்கேயே இருங்க, நான் வரேன். சரி. என்னம்மா இன்னும் ஆளை காணா? இந்தா வந்துட்டா பாரு. கூப்பிடு கூப்பிடு, கைய காட்டு. இங்க பாரு. வா அஞ்சலி. என்ன அஞ்சலி, திடீர்னு போன் பண்ற, திடீர்னு நேர்ல வந்து நிக்கிற? எது பிரச்சனையா? பிரச்சனை தான், ஆனா இது வரைக்கும் நடந்ததை விட வேற மாதிரி இருக்கு. ஒவ்வொரு நாளும் அதிரடியா போதுமா? அப்படியா? என்ன தடி ஊர்ல இல்லாத பெரிய அதிரடி? என்ன நடந்துச்சுன்னு சொல்லு. ஒரு யாரும் இல்லாத புள்ளைய தூக்கிட்டு வந்து வளர்க்குறாங்கன்னு சொன்னேன்ல, அந்த குழந்தைக்கு பேர் வச்சு தொட்டில போடுற ஃபங்க்ஷனை நேத்து வச்சிருந்தாங்க. ஊர் பேர் தெரியாத பிள்ளைக்கு இம்புட்டெல்லாம் செலவு செஞ்சு பண்றாங்க பாத்தியா? எல்லாம் பண திமிரு. கேளு பாட்டி, அங்க போனா அதே கோயிலுக்கு கண்ணம்மா அவ குழந்தைய தூக்கிட்டு வந்திருக்கா. இது எனக்கு மட்டும்தான் தெரியல, மத்த எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு. உனக்கு தெரியாதே எங்களுக்கு தெரியுமே. நீ வர வர ரொம்ப தத்தியா மாறிக்கிட்டு இருக்க, ஒரு மண்ணு தெரியல. மா, சும்மா பேசும்போது குறுக்க குறுக்க ஏதாச்சும் பேசிட்டு இருக்காத, சொல்றத மட்டும் கேளு. சொல்லு. அந்த மாதிரி ஒரே கோயில்ல 2 ஃபங்க்ஷன் நடந்துச்சா. அதுக்கப்புறம் கண்ணம்மாவை தேடி போய் என் மாமியார் கூப்பிட, பின்னாடியே பாரதி போய் சண்டை போட்டு, இவ வந்தா நான் செத்துருவேன்னு ஒரு பெரிய டிராமாவே போட்டு, இத வச்சு வீட்டுல ஒரு பெரிய சண்டையே நடந்துச்சு. மாத்தி மாத்தி ஒரே ரகல. அஞ்சலி, நீ தாண்டி குடுத்து வச்சவ. ஜாலியா சண்டைய பார்த்து என்ஜாய் பண்ற. நீ வேற சும்மா இருமா. ஏண்டி, கண்ணம்மா அவ பிள்ளைக்கு பேர் வைக்கிறா, தொட்டில போறா. இந்த பாரதிக்கு என்ன வந்துச்சு? அவன் எதுக்கு போய் சண்டை போடுறான்? என்னம்மா நீ இப்படி பேசுற? அவ பாட்டுக்கு எவனோ ஒருத்தனுக்கு புள்ளைய பெத்துட்டு இது உனக்கு பிறந்ததுன்னு சொல்லுவா. அந்த புள்ளைக்கு பேர் வைக்கும் போது இவங்க தந்திரமா பாரதி மாமாவை கோயிலுக்கு வர வைப்பாங்க. அத பார்த்தா இவங்களுக்கு கோவம் வராதா? யாரோட குழந்தைக்கோ தான் அப்பான்னு சொல்லும் போது யாருக்கா இருந்தாலும் கோவம் வரதானே செய்யும். அஞ்சலி, நான் ஒன்னு சொல்லட்டுமா? கண்ணம்மா நிஜமாவே அந்த பிள்ளைய வேற யாருக்கோ பெத்திருக்கான்னு நீ மனசார நம்புறியா? என்னம்மா திடீர்னு இப்படி எல்லாம் கேக்குற? நீ சொல்லுடி. அம்மா, நீ அப்படி நம்புறியா? உனக்கு என்னடி ஆச்சு? ஏன் இப்படி திடீர்னு கேக்குற? ஏனா கண்ணம்மா கற்புல எப்படிப்பட்டவ, ஒழுக்கத்துல எப்படிப்பட்டவன்னு நம்ம 3 பேருக்கு நல்லாவே தெரியும். அவ பாரதியை தவிர இன்னொருத்தனை கனவுல கூட நினைச்சிருக்க மாட்டா. நமக்கு அவளை பிடிக்காதான், அதனால இதெல்லாம் ஒரு பாயிண்டா வச்சுக்கிட்டு அவளை திட்டுறோம், அவளை ஒதுக்குறோம். ஆனா உண்மை என்னன்னு நம்ம மனசுக்கு தெரியுமா இல்லையா? என்னம்மா நீ அமைதியா இருக்க? கண்ணம்மா தப்பு செஞ்சிருப்பான்னு நீ மனசார நம்புறியா? மனசார நம்பல. அவ இப்படியெல்லாம் செய்யற ஆளு கிடையாது. இருந்தாலும் நமக்கு பிடிக்காதவளுக்கு ஒரு பிரச்சனை வந்தா அது அப்படியே ஊதி பெருசாக்குறதானே நம்ம வேலை. கேட்டியாடி அஞ்சலி, இதுதான் உண்மை. ரொம்ப காலமா ஒரு பொய்ய நம்ம 3 பேரும் சேர்ந்து பேசி பேசிய நம்மளே அதை உண்மைன்னு நம்ப ஆரம்பிச்சிட்டோம். என்னம்மா நீ பாட்டுக்கு திடீர்னு அந்த கண்ணம்மாக்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்க? சப்போர்ட்லாம் ஒன்றும் பண்ணலடி. இப்ப நமக்கு அவ ஆகாதவ தான், ஆனா அவ நல்லவ. என் மனசார சொல்றேன், கண்ணம்மா ஒரு கருப்பு கரிசி. ஒழுக்க விஷயத்துல அவளை தப்பு சொல்லவே முடியாது.
நம்ம இது வரைக்கும் சொல்லிக்கிட்டு இருக்கோம்னா வேணும்னு தான் சொல்றோம். அதை மறந்துட்டு அது உண்மைன்னு நீயே நினைக்க ஆரம்பிச்சிடாத. பாக்யம், நீ சொல்றதெல்லாம் வாஸ்தவம் தான். கண்ணம்மா நல்லவதான், கற்பு கரசி தான், நான் இல்லைங்கல. ஆனா இதெல்லாம் தெரிஞ்சுதானே இத்தனை நாள் அவளை டார்ச்சர் பண்ணிட்டு இருந்தோம். இப்ப என்ன பொசுக்குன்னு தெளிஞ்சிட்ட? ஏம்மா நீ வேற, நான் திருந்தலாம் இல்லம்மா. நம்ம 3 பேருக்குள்ள தானே பேசிக்கிட்டு இருக்கோம். அதுக்காக சொல்றேன், அதுல ஒரு நேர்மை இருக்கணும்ல, உண்மையை மறைக்க கூடாதுல்ல. இத போய் உனக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லி சொன்னேன் பாரு, என்ன சொல்லணும்? தள்ளுமா. ஏன் அஞ்சலி, ஏய், அஞ்சலி என்னடி இப்ப நடந்துச்சு? இவள அஞ்சலி கூப்பிடுறி. ஏய் போறாள போட்டோம். ஹலோ டாக்டர். ஹலோ. பார்வதிமா சொல்லுங்க. பாப்பா எப்படி இருக்கா? அவளை பத்தி பேசதான் நான் இப்ப கூப்பிட்டேன். ஆக்சுவலா இப்பெல்லாம் ரொம்ப டயர்ட் ஆகுறா. படிப்புல கவனம் செலுத்த முடியாம ரொம்ப கஷ்டப்படுறா. அவளை பார்க்கவே ரொம்ப கஷ்டமா இருக்கு டாக்டர். இப்ப எல்லா குழந்தைங்களுக்கும் காமனா இருக்கிற பிரச்சனை தாமா. ரொம்ப கவலை எல்லாம் பட தேவையில்ல. பாப்பா கிட்ட நீங்க கவனிச்ச அறிகுறி வேற ஏதாவது இருக்கா? ஆமா டாக்டர், மூச்சு விட ரொம்ப சிரமப்படுறதா சொல்றா. ரொம்பவும் டயர்ட் ஆகுறா. முன்னாடிலாம் ரொம்ப ஆக்டிவா வெளியில போய் விளையாடுவா. இப்ப அதுக்கான எனர்ஜி இல்லாம படுத்துக்கிறா டாக்டர். வேற ஏதாவது கவனிச்சிங்களா? படிப்புலயும் மந்தமாயிட்டா. முன்ன மாதிரி இல்ல டாக்டர். ஏமா நீங்க ரொம்ப கூட்டமான ஏரியால குடியிருக்கீங்களா, இல்ல கூட்டமா இருக்கிற ஏரியாக்கு அடிக்கடி போவீங்களா? ஆமா டாக்டர், மெயின் ரோட் பக்கத்துல தான் வீடு. இதே மாதிரி கம்ப்ளைண்டோட நிறைய பேர் வராங்க. இதுக்கு முக்கியமான காரணம் நம்மள சுத்தி இருக்கிற காத்து ரொம்ப பொல்யூட்டடா இருக்கிறதுனால தான். அப்படிங்களா டாக்டர்? அதுக்கு என்ன பண்ணணும்? ஒண்ணு இல்லம்மா, நம்மள சுத்தி லட்சக்கணக்கில் ஓடுற கார், பைக், லாரி இதெல்லாம் நம்ம காற்று மாசுபடுறதுக்கு முக்கியமான காரணமா இருக்கு. குறைஞ்சது வாரத்துல ஒரு தடவையாச்சும் நாம வண்டி ஓட்டுறத குறைச்சிக்கணும். நம்மளால முடிஞ்சது இவ்வளவுதாம்மா. கண்டிப்பா செய்யறேன் டாக்டர். ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்ஸ்மா. அடுத்த டார்கெட் துர்கா. நான் பாரதி அடையிறது அப்புறம், அது என்னைக்கா இருந்தாலும் நான் அடைஞ்சு தீர்வேன். இதுக்கு நடுவுல திடீர்னு ஹீரோவாக பாக்குறான் இந்த துர்கா. இவனை முதல்ல காலி பண்ணணும். கையில மஞ்ச கயிறு வச்சுக்கிட்டு கழுத்துல கட்டுவேன் கால கட்டுவேன்னு சுத்திட்டு இருக்கான். அவன் கட்டுற மஞ்ச கயிறு அடுத்த செகண்டா அறுத்து வீசிட்டு போயிடுவேன். அது அவனுக்கே தெரியும். இருந்தாலும் அவனுக்கு தாலியை கட்டி வெளியில எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டா, நாளைக்கு நான் பாரதியை கல்யாணம் பண்ணிக்கும் போது தேவையில்லாத சங்கடத்தை உண்டாக்கும். So, my next target is Durga. ஹலோ வெண்பா. ஹாய் டிஎஸ்பி சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் வெண்பா. எவ்வளோ நாள் ஆச்சுல நம்ம பேசி? உங்க ரிலேட்டிவ் யாருக்கோ உடம்பு சரியில்லைன்னு சொன்னீங்க. நான் கூட ஆபரேஷன் பண்ணியிருந்தேனே, அவங்க இப்போ நல்லா இருக்காங்க இல்லையா? நல்லா இருக்காங்க வெண்பா. நீ செஞ்ச உதவிக்கு கைமாறா உனக்கு எந்த நேரத்துல எந்த உதவி வேணாலும் கேளு, சரியா? ஒன்றும் இல்லை சார், துர்கான்னு ஒரு அக்யூஸ்டு ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கான். அவ்வளோதானே வெண்பா. உங்க வீட்டுக்கு இப்பவே ஒரு போலீஸ் அனுப்புறேன். எனி டைம் அவங்க அங்கேயே டியூட்டில இருப்பாங்க. நீ கவலையே படாத. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். ஓகேம்மா, பை பை. டே துர்கா, நீ வெறும் ரவுடி, நான் படிச்ச ரவுடி. உன்னை விட 4 மடங்கு யோசிப்பேன். யாரு யாருன்னு கேக்குறல? நான் ஒரு டாக்டர், தொலைச்சிருவேன் யாரா இருந்தாலும். இப்போ யாருன்னு சொல்ல போறீங்களா இல்லையா? யாருன்னு கேக்குறல? யாருன்னு கேக்குறல? யாரு யாரா இருந்தாலும் தயவு செஞ்சு வெளியில வந்துருங்க.
துர்கா, நீதான் இருக்கன்னு எனக்கு நல்லா தெரியும். ஒழுங்கா வெளியில வந்துரு. தேவையில்லாம பயமுறுத்தாத. துர்கா, வெளியில வான்னு சொல்றல. பயப்படுறியா? இதோ வரேன். பரவாயில்லையே வெண்பா, உன் உயிருக்கு ஒரு ஆபத்து வந்தா இம்மிடியட்டா இந்த துர்கா பேர் தான் ஞாபகம் வருதுன்னா நிஜமாவே நீ பயந்து போயிருக்கேன்னு அர்த்தம். ஏய், வெளியில கேட்டு பூட்டி இருந்ததுல நீ எப்படி உள்ள வந்த? நான் வெளியே கேட்டு பயந்தாங்க. டாக்டர்மா, துர்காவுக்கு லாக்கா? ஏய், மனுஷ பயலோட மூட்டை உடைக்கிற எனக்கு சல்லி பூட்டை உடைக்கிறது அவ்வளோ பெரிய விஷயமா இல்லை. இப்போ உனக்கு என்னதான் வேணும்? ஏன் இப்படி வந்து என் உயிரை வாங்குற? பணம் வேணுமா? எவ்வளவு வேணும்னு கேட்டு தொலை, கொடுத்து அனுப்புற, வாங்கிட்டு போ. பணம் தான் விஷயம்னா நான் எப்பவோ கண்ணம்மாவை கொன்றுப்பேன். ஏய், எனக்கெல்லாம் ஒரே விஷயம்தான், நல்லவங்களை சாக விடக்கூடாது. ஒன்னு மாதிரி அழகான கெட்டவங்களை வாழவே விடக்கூடாது. இதான் இந்த துர்காவோட பாலிசி. ஆமா, இவன் பெரிய ஹீரோ, டயலாக் பேச வந்துட்டான். ஏய், முதல்ல வெளியில போடா. போறேன், ஆனா தனியா போக முடியாது. இந்த வீட்டை விட்டு வெளியே போனா உன் கழுத்துல தாலிய கட்டி உன்னையும் கூட்டிட்டு தான் போகணும். வா, நம்ம 2 பேரும் கல்யாணம் கட்டிக்கலாம். ஐயோ, துர்கா, விளையாடாத துர்கா, ப்ளீஸ் வெளியில போ முதல்ல. ஏய், நான் ஒண்ணும் உன் கூட குடும்பம் நடத்துறதுக்காக தாலி கட்ட வரல. அது உனக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். சும்மா லொலலாய்க்கு. இந்த மஞ்ச கைத்த உன் கழுத்துல கட்டினா கண்ணம்மாவை டிஸ்டர்ப் பண்ண மாட்டல்ல? வேண்டாம் துர்கா. ஒண்ணுலமா. வா 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 வா. வெறும் 3 நிமிஷம். வா வா. ஐயோ, ஏய், டோம். இதோ முடிஞ்சு போச்சு. ஓ, இங்க வேணாமா? அப்ப கோயில்ல வச்சுப்போம். எந்த கோயில்ல வச்சுக்கலாம்? இந்த தாங்கத்துக்கு ஆசையா? ஓ, சிம்பாலிக்கா சொல்ல வரியா? இது நானு, இது நீ. நம்ம கல்யாணத்துக்கு அப்புறம் இதே மாதிரி ஒரு போட்டோ எடுத்து அங்க மாட்டி வச்சிருவோம். ஏய், ஒரு கொலகார பைய உனக்கு டாக்டர் கேக்குதா? சார், இவளே கொலகாரி தான் சார். டேய், என்னடா ஏத்து பேசுற? ஏய், டேய், நீ இப்ப தப்பிச்சிட்டேன்னு நினைக்காத. கூடிய சீக்கிரமே திரும்ப வருவேன். ஏய், உன்னை விட மாட்டேன் வெண்பா, உன்னை விட மாட்டேன். என்னப்பா, உங்க பொண்டாட்டி சொன்னது உங்களுக்கு கோவம் வருதா? அம்மா,
உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். என்கிட்டயா? என்கிட்ட பேசுறதுக்கு உனக்கு என்னப்பா இருக்கு? நீதான் பெரிய டாக்டர் ஆச்சு. உன்னோட தகுதிக்கு ஏத்த ஆளுங்க கிட்ட தான் நீ பேசுவ. என்கிட்ட எல்லாம் பேசி உன் டைமை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காத. சாரிம்மா, நான் உங்ககிட்ட அப்படி பேசியிருக்க கூடாது. ஏதோ ஆத்திரத்துல வார்த்தையை விட்டுட்டேன். ஐ எம் ரியலி வெரி சாரிம்மா. கோயில்ல நடந்தது, அதுக்கப்புறம் நீங்க அவளை போய் கெஞ்சி கூப்பிட்டது, இதெல்லாம் சேர்ந்து எனக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு. நிஜமா சொல்ற, அந்த கோவம் இன்னும் எனக்கு அப்படியே தான் இருக்கு. இருந்தாலும் நான் உங்ககிட்ட பேசின வார்த்தைக்கு நான் நிஜமா மன்னிப்பு கேட்கிறேம்மா. என்ன மன்னிச்சிருங்க. இல்லம்மா, நான் தெரியாம பேசிட்டேன். அதான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்க வந்தேன். அம்மா. என்ன சௌந்தர்யா? உங்க பையன் மன்னிப்பு கேக்குறாங்க. அவர் பேசினதுக்காக நான் மன்னிக்கணுமா? ஏண்டா, நீ பேசுனது தப்புன்னு உணர்றதுக்கு உனக்கு இவ்வளவு நேரமாச்சா? அப்படி இல்லப்பா, ஏதோ வாய் தவறி கோவத்துல தெரியாம பேசிட்டேன். நீ பேசின வார்த்தை சாதாரணம் தான், ஆனா அதோட அர்த்தம் ரொம்ப பெருசு. உனக்கும் உங்க அம்மாவுக்கு இருக்கிற உறவை அறுத்து விட்ட மாதிரி பேசிட்டடா. தப்புதான்ப்பா. நான் ஏதோ வாய் வார்த்தைக்காக சொல்லல, மனப்பூர்வமா உணர்ந்துதான் இப்ப மன்னிப்பு கேட்கிறேன். நீ மனப்பூர்வமா உணர வேண்டிய விஷயம் இன்னும் எவ்வளவோ இருக்கு பாரதி. நிழல நெஜோன்னு நம்பிக்கிட்டு இருக்கிற வாழ்க்கைய நீ கெடுத்துக்கிட்டு திரியிற. என்னைக்கோ ஒரு நாள் நீ இதெல்லாம் புரிஞ்சுக்கும் போது காலம் ரொம்ப தூரம் போயிருக்கும்பா. அப்ப அனுபவிக்க வயசும் இல்ல உடம்புல இளமையும் இருக்காது. காலம் கடந்து நீ உணரும் போது அந்த குற்ற உணர்ச்சி மிச்சம் இருக்கிற காலத்தையும் அவஸ்தையாக்கிடும். நான் எதை சொல்றேன்னு உனக்கு புரியும்னு நினைக்கிறேன். விடு சௌந்தர்யா, அத பத்தி பேசினா அவனுக்கு கோவம் வரும். தேவையில்லாம மன வருத்தம் தான் மிஞ்சும். பாப்பாவுக்கு பேர் வைக்கிற ஃபங்க்ஷன் முடியற வரைக்கும் உன் முகத்துல ஒரு சந்தோஷமும் உற்சாகமும் இருந்துச்சுல, அத திரும்ப கொண்டு வா. அதுதான் உண்மையான பாரதி. அதான் நீ. இத மாத்திக்க முயற்சி பண்ணு நீ. அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். சரிடா, நீ ஏதோ வேலையா கிளம்புறன்னு நினைக்கிறேன். கிளம்பு. சரிங்கப்பா, நான் கிளம்புறேன். வரேம்மா. வந்ததுல இருந்து இப்படியே இருந்தா எப்படி பாரதி? ஏதாச்சும் மனசு விட்டு பேசு. கோயில்ல எங்க வீட்டு குழந்தைக்கு மட்டும் பேர் வச்சு தொட்டில்ல போடல, அதே கோயிலுக்கு கண்ணம்மாவும் அவ குழந்தையோட வந்திருந்தா. அது எப்படி அதே கோயிலுக்கு அவளும் வந்தா? நான் அங்கேயே அவளை பார்த்தேன். இருந்தாலும் பிரச்சனை வேண்டாம்னு அமைதியா இருந்தேன். ஆனா எங்க அம்மாவும் அப்பாவும் கண்ணம்மா கண்ணம்மான்னு அவளையே துரத்தி அவ பின்னாடியே கார்ல போறாங்க. எனக்கு அப்படியே பத்துக்கிட்டு வந்துருச்சு. நானும் பின்னாடியே போனேன். ஓ, போய் கடைசியா ஒரு வழியா அவளை பாத்துட்டியா? பார்த்தேன். அவ என்னமோ பெரிய யோக்கிய மாதிரி எனக்கு உதவி பண்ணாதீங்க, என் பின்னாடி வராதீங்க, என்ன சுயமரியாதையோட இருக்க விடுங்கன்னு பெரிய பஞ்ச் டைலாக்லாம் பேசிக்கிட்டு இருக்கா. என் அப்பா அம்மா அவளோட நடிப்பை புரிஞ்சுக்காம இந்த குழந்தைய வச்சுக்கிட்டு கஷ்டப்படாத, வீட்டுக்கு வான்னு ஒரே கெஞ்சல் கதறல். அவங்கள பயங்கரமா திட்டிட்டு நான் வீட்டுக்கு வந்துட்டேன். அப்புறம் அவங்க வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் ஒரே சண்டை. அம்மா கிட்ட வேற கொஞ்சம் ஓவர வார்த்தையை விட்டுட்டேன். அப்புறம் அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்டேன். ஒரே டென்ஷன் ஆயிடுச்சு வெண்பா. எங்கேயாச்சும் போய் போன் ஆஃப் பண்ணி கதவை சாத்திட்டு 2 நாளைக்கு எந்த சத்தமும் கேட்காம இருக்கணும் போல இருக்கு வெண்பா. தயவு செஞ்சு அதை செய். இப்போதைக்கு உனக்கு தேவை அந்த மன நிம்மதிதான்.
அது இங்க இருந்தா இன்னும் எத்தனை நாள் ஆனாலும் உனக்கு கிடைக்காது. கார் எடுத்துட்டு போ பாரதி. ஏலகிரி, மசனக்குடி, மேகமலை இப்படி எங்கேயாச்சும் கார் எடுத்துட்டு போ. செல்போன் சிக்னல் இல்லாத இடமா பார்த்து ஒரு வாரம் தங்கிட்டு பொறுமையா வா. ஆனா நான் உனக்கு இப்ப சொல்றது தற்காலிகமான ஒரு தீர்வு தான். கார் எடுத்துட்டு நீ எங்க ஊரு சுத்தினாலும் கடைசியில நீ வீட்டுக்கு வந்துதான் ஆகணும். அதை நினைச்சுதான் நானும் போகாம இருக்க வேண்பா. ஆனா இதுக்கு என்னதான் பாரதி தீர்வு? இப்படியே நீ எத்தனை நாளைக்கு தான் ஓடிக்கிட்டே இருப்ப? உன் மனசு ஒரு நாள் டயர்ட் ஆகும்ல. அதெல்லாம் நான் ஆல்ரெடி டயர்டா தான் இருக்க வேண்பா. இந்த நேரத்துல உனக்கு தேவை என்ன தெரியுமா? நீ என்ன நினைச்சாலும் பரவாயில்ல, என் மனசுல தோன்றுதான் நான் சொல்றேன். இப்போ உனக்கு தேவை ஒரு கல்யாணம்.